إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே விரைவாக வருகை தந்து அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுவதை விட, படிப்பதை விட, கேட்பதை விட எதை நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தீன் என்று அறிந்து வைத்திருக்கிறோமோ அதை நம்முடைய இறுதி நேரம் வரை சிறந்த முறையில் பின்பற்றக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக மாதங்கள், வாரங்கள், நாட்கள் என்று கணக்குகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மாதங்கள் என்று 12 மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக தந்திருக்கிறான். இதை பற்றி அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே அல்லாஹ் பேசும் பொழுது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ், 12 மாதங்களை உங்களுக்காக நாம் தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். அதிலே வருடத்துடைய அரபு மாதத்துடைய வருடத்துடைய முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்தில் தான் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள், ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக குறிப்பிட்டார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய மாதம் என்றால், உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான நபிமார்களை பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அதிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பேசிய நபி, குர்ஆனிலே முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பேசிய நபி யார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்த மாதம்தான் இந்த முஹர்ரம் என்று அழைக்கக்கூடிய இந்த முதல் மாதம். அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் என்பது நாம் இன்று பார்க்கக்கூடிய சமூகம் அல்ல. மாறாக மிகவும் மோசமான கொடுங்கோலன் என்று அழைக்கப்படக்கூடிய ஃபிரௌனுடைய சமூகத்திற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்வு செய்து அனுப்புகிறான். அனுப்புவதற்கு முன்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், اذهب الى فرعون انه طغى فقل هل لك الى ان تزكى واهديك الى ربك فتخشى. இந்த வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். சூரா அன்-நாஸிஆத் என்ற அத்தியாயத்திலே, சூரா த்வாஹா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், فقولا له قولا لينا لعله يتذكر او يخشى. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே சொல்கிறீர்கள், அவன் பாவத்திலே வரம்பு மீறியவனாக இருக்கிறான். அவன் என்ன பேசுகிறான்? فقال انا ربكم الاعلى, நான் தான் உயர்ந்த இறைவன், எனக்கு மேலாக யாரும் கிடையாது என்று பேசுகிறான். நான் தான் இறைவன் என்று கூறுவது மட்டுமல்ல, நான் தான் உயர்ந்த இறைவன், எனக்கு மேலாக யாரும் இல்லை என்று பேசுகிறான். அவனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், قولا لينا لعله يتذكر او يخشى, அவனிடத்தில் நீங்கள் மெல்லிய குரல்களிலே பேசுங்கள். ஒன்று அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தும், இல்லை என்றால் அவனுக்கு நல்ல உபதேசத்தை ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறவியிலேயே திக்குவாய் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு ஜும்ஆவுடைய குத்பாவிலும் நாம் அந்த பிரார்த்தனையை கேட்போம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அഖி உஷ்துத் பிஹி அஸ்ரி வஅஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி கை நுஸப்பிஹக கஸீரா வ நذ்குரக கஸீரா இன்னக குன்த பினா பஸீரா. அல்லாஹ்வே, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக, நான் பேசக்கூடிய அந்த பேச்சுகளை மக்கள் விளங்கும்படி செய்வாயாக என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள். ஃபிரௌனை பார்க்கிறார்கள், மிகப்பெரிய அநியாயக்காரன், மிகப்பெரிய கொடுங்கோலன், தன்னை இறைவனாக பேசக்கூடிய அந்த அநியாயக்காரன் நடந்து சிம்மாசனத்திலே அமரும் பொழுது லட்சக்கணக்கான அடிமைகளும் ஃபிரௌனுக்கு சுஜூத் அல்லது ருக்கூ செய்ய வேண்டும். யாருடைய தலை உயர்ந்ததோ அவருடைய தலையை ஃபிரௌன் வீசி விடுவான். அப்படிப்பட்ட அநியாயக்காரனுடைய பட்டாளத்திலே வாழ்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஃபிரௌன் என்று மார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கம். சொல்ல வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. அதை மறுத்தால் நான் ஒரு நபி அல்ல, நான் ஒரு முஸ்லிம் அல்ல என்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயந்து ஃபிரௌனுடைய முகத்திற்கு முன்பதாக பார்த்து சொன்னார்கள், இன்னமா இலாஹுக்கும் அல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹு வஸஅ குல்ல ஷைஇன் இல்மா. ஃபிரௌனே, நீ ரப் அல்ல, என்னையும் உன்னையும் படைத்தவன் தான் ரப். நீ சாதாரண மனிதன் தான், அந்த இறைவனுடைய சாதாரண அடிமைதானே தவிர ரப்புடைய இறைவனுடைய எந்த ஆற்றலும் உனக்கு அறவே கிடையாது என்பதாக ஃபிரௌனை பார்த்து முகத்திற்கு முன்பதாக பேசுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அழைகிறது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை என்னவென்றால், படைத்த இறைவனுக்கே தவிர வேற எந்த படைப்பினங்களுக்கும் யாரும் பயப்படக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே பேசுகிறார். ஃபலா தக்ஷவுன் நாஸ வக்ஷவுன் ஃபலா தகாஃபுஹும் வகாஃபூன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுங்கள், வேறு யாருக்கும் பயப்படாதீர்கள். அவர்கள் அரசராக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் பயப்படுவது என்பது படைத்த இறைவனுக்கு மட்டுமே தவிர படைப்பினங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஈமானிய தைரியம்
இஸ்லாமிய தைரியம் சகோதரர்களே. பார்த்து கூறினார்கள், நீ இறைவன் அல்ல. தலை சீவப்படும், வெட்டப்படும், எதுவாக இருந்தாலும் நீ இறைவன் அல்ல என்று கூறினார்கள். நீ இறைவன் அல்ல. வானங்களை படைத்தவன் தான் இறைவன், பூமியை படைத்தவன் தான் இறைவன் என்று ஃபிரௌனை பார்த்து பிரச்சாரம் செய்ய ஃபிரௌன் திட்டம் தீட்டுகிறான். மூசா அலைஹி அவர்களை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று அந்த திட்டம் தீட்டிய ஒரு நாளில் தான் மூசா அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களையும் அவர்களுடன் இருந்த முஸ்லிம்களையும் துரத்துகிறான். ஓடோடி அந்த மக்கள் திடீரென்று கடலே வந்துவிட்டது. அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையிலே கூறக்கூடிய சம்பவங்கள். சூரத்து ஷுஅரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். فَلَمَّا تَرَاءَى الْجَمْعَانِ قَالَ أَصْحَابُ مُوسَى إِنَّا لَمُدْرَكُونَ. மக்கள் ஓடோடி கடலை பார்க்கிறார்கள். பின்பதாக பார்த்தால் ஃபிரௌனுடைய பட்டாளம் கூட்டம் வருகிறது. கொலை செய்வதற்காக வருகிறான் ஃபிரௌன். மக்கள் மூசா அலைஹி அவர்களை பார்த்து கேட்டார்கள், மூசா அவர்களே அலைஹி ஸலாத்து ஸலாம், ஃபிரௌன் வருகிறான், அவனுடைய கூட்டம் வருகிறது, நம்மளை கொன்று விடுவார்களே என்று பதட்டம் அடைந்த அந்த மக்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே பேச மூசா அலைஹி ஸலாத்து ஸலாம் பதிலளித்தார்கள், قال كلا إن معي ربي سيهدين. மக்களே, அவ்வாறு அல்ல, நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவன் உதவி செய்வான். அகிலங்களின் இறைவன், கடலுடைய இறைவன், நம்முடைய இறைவன், வானம் பூமியுடைய இறைவன், அண்ட சராசரங்களுடைய இறைவன் மிக விரைவில் எனக்கு உதவி செய்வான். மக்களை கவலைப்படாதீர்கள், பதட்டமடையாதீர்கள் என்றார்கள். இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு விரைவில் உதவி செய்வான் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்து உடனே அல்லாஹ் வஹ்யை அனுப்புகிறான். உடனேயே அனுப்புகிறான். فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم وأزلفنا ثم الآخرين وأنجينا موسى ومن معه أجمعين ثم أغرقنا الآخرين إن في ذلك لآية وما كان أكثرهم مؤمنين وإن ربك لهو العزيز الرحيم. அல்லாஹ் சொல்கிறான், மூசா அவர்களே, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சியை எடுத்து இந்த கடலிலே ஓங்கி அடியுங்கள் என்பதாக அவ்வாறு செய்தார்கள். கடல்கள் பல வழிகளாக பிளந்தன. மூசா அலைஹி ஸலாத்து ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களும் கடல் வழியாக சென்று பல நாடுகளை அடைந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு வந்து ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய பட்டாளத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீரால் மூழ்கடித்து விடுகிறான். அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் முடித்து விடவில்லை. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك லஆயா. ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிவிட்டு கடைசியிலே முடிக்கும் பொழுது சொல்வான், இந்த சம்பவத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது, இந்த சம்பவத்திலே உங்களுக்கு படிப்படை இருக்கிறது. என்ன படிப்படை? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி அந்த மார்க்கத்துடைய பணிவிடையாளர்களாக, மார்க்கத்துடைய சேவகர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கைவிட மாட்டான். மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்துடைய பணியாளர்களாக, மார்க்கத்துடைய காரியங்களை செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்திற்கு உதவியாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைவிட மாட்டான், அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்ற சம்பவம் தான் நபிமாருடைய வரலாறுகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. சகோதரர்களே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்தை சற்று யோசித்து பாருங்கள். அபூ சுஃபியான் மக்காவிலே மஷூரா நடைபெறுகிறது. அந்த மஷூராவிலே குறைஷிகளுடைய தலைவர் கேட்கிறார், இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஆம், வளரும், கியாமத் வரை இஸ்லாம் வளரும், இஸ்லாம் மட்டும்தான் வளரும், விரைவில் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சி தான் இந்தியாவில் தோன்றும். முஸ்லிம் சொல்வதல்ல, இஸ்லாம் அல்லாத மக்கள் பேசக்கூடிய வார்த்தை. 2050 இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறிவிடும். பேசியது யார்? ஒரு முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாத மக்கள் பேசுகிறார்கள், பார்க்கிறார்கள். இஸ்லாமிய சட்டம் தான் உண்மையானது. இஸ்லாமிய சட்டத்தை தவிர யார் போட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, அது தெருக்கில் இருக்கக்கூடிய குப்பையை விட கேவலமானது என்று சொல்லி மக்கள் உணர்கிறார்கள்.
படித்த மடையர்கள் அதை உணர்வதில்லை. இதுதான் எதார்த்தம். அன்பிற்குரியவர்களே, அன்று திட்டமிட்டார்கள் என்று 1500 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்லாம் வளருகிறதே, இந்த இஸ்லாத்தை ஒழிக்க இன்ன வழி? அபூ சுஃபியான் சொல்கிறார், முஹம்மதை கொலை செய்தால் இஸ்லாத்தை அழித்து விடலாம். சரி, அதற்கு யார் தயார்? ஒரு பக்கம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தயாராகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. ஒரு பக்கம் அபூ சுஃபியான் சொல்கிறார்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஓடோடி வருகிறார்கள், கஅபாவுடைய அந்த ஹத்தீமுக்கு மேலாக ஏறுகிறார்கள். ஏறி அபூ சுஃபியான் கூச்சலிடுகிறார், யார் முஹம்மதுடைய தலையை தனியாக கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு இதோ வெள்ள ஒட்டகத்தை பரிசாக வழங்குகிறேன். இப்ப முதல் கொண்டு வெள்ள ஒட்டகத்தை பார்ப்பது மிக மிக அரிதானது. மிக செல்வந்தர்களுடைய வீடுகளில் தான் அந்த வெள்ள ஒட்டகம் காணப்படும். அபூ சுஃபியான் அன்று கூறுகிறார், முஹம்மதுடைய தலையை யார் தனியாக கொண்டு வருவார்களோ அவர்களுக்கு 100 வெள்ள ஒட்டகம் இந்த அபூ சுஃபியானுடைய சார்பாக பரிசாக வழங்கப்படும். பொதுவாகவே அரபுகள் என்ன பரிசு தருகிறோம் என்று கூறுகிறார்களோ அதை காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அடிமையுடைய தன்மையில் அவர்கள் இருக்க வேண்டியது கிடையாது. இதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. அடிமைகள் எல்லாம் ஒரு மக்கா ஒரு சின்ன இடத்து ஒரு சந்துகளை கூட விடவில்லை, எல்லா இடமாக தேடி அடைகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். எந்த மனிதனும் முஹம்மதே உங்களை கை வைக்க முடியாது. எந்த மனிதனும் எந்த மனிதனுடைய வாள் அல்ல, கத்தியுடைய ஒரு கீறல் கூட உங்கள் மீது படாது என்பது அல்லாஹ்வுடைய தனி பாதுகாப்பு நபிமார்களுக்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்தில் தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகிறார், நபி அவர்களே, மக்காவில் இருக்கக்கூடிய சௌர் என்ற குகைக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தோழரையும் அழைத்துக் கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு விட்டு நாடு செல்லவில்லை, ஊருட்டு ஊர் செல்லவில்லை, மாறாக மக்காவிலேயே இருக்கிறார்கள். மக்காவில் தான் இந்த அழைப்பு விடப்படுகிறது. 100 வெள்ள ஒட்டகம் பரிசாக வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் எங்கு வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை சௌர் என்ற குகைக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் என்னுடைய நபி, உங்களுடன் இருக்கக்கூடியவர், உங்களுடைய தோழர், என்னுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர், அவரை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையில் அமர்ந்திருக்கிறார்கள். குறைஷிகள் தேடி தேடி அந்த குகைக்கு மேலாக ஏற ஆரம்பித்து விட்டார்கள். இதை கேட்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குறைஷிகளுடைய சத்தத்தை கேட்கிறோமே, நம்மளை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பதட்டம் அடைந்து பேச அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அபூ பக்கர் லா தஹ்சன், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹு மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அந்த ஈமான் எப்போதும் கல்பிலே இருக்க வேண்டும். சகோதரமே, எங்கே இருந்தாலும் சரி, முஸ்லீமாக தனியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலே நான் தான் ஒரு முஸ்லிம் என்று இருந்தாலும் சரி, என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஈமான் கல்பிலே நிறைந்து இருக்க வேண்டும். சொன்னார்கள் அபூபக்கர் அவர்களை, கவலைப்படாதீர்கள். ஒரு பக்கம் இவர்களுடைய பேச்சு, அபூபக்கர் அவர்களை கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பணி என்ன தெரியுமா? அந்த குறைஷிகள் அந்த மலைக்கு மேல ஏற 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 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலந்தைக்கு கட்டளையிடுகிறான். சிலந்தைக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரண பூச்சி, அவ்வளவுதான். உலகத்துடைய எல்லா படைப்பினங்களுமே அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்கிறது. உலகத்துடைய எல்லா படைப்பினங்களுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றன. குர்ஆனை திறந்து பாருங்கள், அல்லாஹ் பல்வேறு வசனங்களிலே சொல்கிறான், அஃபகைர தீனில்லாஹ் யபகுன வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தவ்அன் வ கர்ஹன் வ இலைஹி யுர்ஜஊன் வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸபிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும் இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ மா ஃபில் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம். உலகத்துடைய எல்லா படைப்பினங்களுமே படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. அதில் ஒன்றுதான் சிலந்தை. சிலந்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்,
சிலந்தையே அந்த சவுருடைய நுழைவாயிலை நீ சென்று மறைத்துக் கொள் என்பதாக மனிதன் மாறு செய்வானே தவிர, மனிதனை தவிர வேறு எந்த படைப்பினங்களும் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது கிடையாது சகோதரர்களே. அந்த சிலந்தை அவ்வாறே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த நுழைவாயிலை அப்படியே மறைத்துக் கொண்டது. மேலேறிய குறைஷிகள் பேசினார்கள், முஹம்மது உள்ளே நுழைந்திருந்தால் இந்த சிலந்தையுடைய கூடெல்லாம் உடைந்து சின்னாபின்னம் ஆயிருக்கும், ஆகவே உள்ளே யாரும் இல்லை, அனைவரும் கீழே இறங்கி விடுவோம் என்று சொல்லி குறைஷிகள் கீழே இறங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி பார்த்தீர்களா? அல்லாஹ் மலக்குகளை இறக்கி உதவி செய்யவில்லை, மாறாக ஒரு பூச்சின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கும் அவருடைய தோழருக்கும் உதவி செய்தார் என்றால், அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்கும். பத்ருடைய யுத்தத்தை யோசித்து பாருங்கள், எத்தனையோ யுத்தங்களை யோசித்து பாருங்கள். முஸ்லிம்கள் மிக குறைவாக இருந்தார்கள், எதிரிகள் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை இறக்கி தன்னுடைய நபிக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை அளித்தான் என்றார். அன்பிற்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் வெற்றி அளிக்கிறான்? எதன் மூலமாக வெற்றி கிடைக்கிறது என்றால், தீனுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், தீனுடைய வேலையை செய்ய வேண்டும், தீனுக்காக வியர்வையை சென்ற வேண்டும், தேவைப்பட்டால் தீனுக்காக ரத்தத்தையும் உயிரையும் கொடுக்க தயாராக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மார்க்கம் நல்ல முஸ்லிமாக பார்க்கிறது, கருதப்படுகிறது. அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ ஹஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்காக வாங்கிக் கொள்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் என்றால், நம்முடைய உயிர் நம்முடைய பொருளாதாரம் அனைத்துமே எந்த அல்லாஹ் நமக்கு தந்தாரோ அதே ரப்புக்காக யார் கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் தான் ஈமான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? மார்க்கத்திற்கு பணிவிடை செய்ய வேண்டும், மார்க்கத்துடைய பேச்சுகளை அதிகமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு என்ன குதர்க்கமான பேச்சுகள், அரசியல் பேச்சுகள், அதை பிறருடைய குறையை ஆராய்வது, இந்த பேச்சு தான் நம்முடைய நாவுகள் வந்து கொண்டிருக்கிறதை தவிர எத்தனை மக்களுக்கு எத்தனை மக்களை நான் சீர்திருத்தம் செய்திருக்கிறேன் யோசித்து பாருங்கள். என் மூலமாக எத்தனை மக்களை நான் சீராக்கி இருக்கிறேன், என் மூலமாக எத்தனை மக்களை இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு நான் கலிமாவை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு எத்தனை மக்களுக்கு நான் அல்லாஹ் என்றால் யார் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்பதை யோசித்து பாருங்கள் என்றால் மிக குறைவுதான். நேரமில்லை, நம்முடைய இபாதத்திற்கும் நேரமில்லை, மார்க்கத்தை சொல்வதற்கும் நேரமில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை சகோதரர்களே, துனியாதான் குறிக்கோள், உலகம்தான் குறிக்கோள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை தான் பெறுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், செல்வமே கதி என்று வாழ்கிறான். எதுவரை? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அவனை கபரிலே அடக்கும் வரை துன்யாவே கதி என்று வாழ்கிறான். அவனுடைய அமலை பற்றியும் எந்த கவலையும் இல்லை, மார்க்கம் வளர்வதற்குண்டான கவலையும் அவனுக்கு எதுவும் இல்லாத காரணத்தால் அவன் சபிக்கப்படுகிறான் என்பதாக இஸ்லாம் கூறுகிறது. இன்னைக்கு அன்பிற்குரியவர்களை இன்றைய நிலைமை, ஒரு பக்கம் அரசாங்கம், ஒரு பக்கம் முஸ்லிமுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். எத்தனை வாலிபர்கள் தெரியுமா? எத்தனை வாலிபர்கள் மதுவால், விபச்சாரத்தால், கள்ள தொடர்பால், கஞ்சாவால், இந்த போதை பொருட்களிலே எத்தனை வாலிபர்கள் அடிமைகளாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை வாலிபர்கள் தன்னுடைய இளமையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய வாலிபர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் கொடுத்த இந்த உயிர் வாலிபம் என்பது உடலிலே ஆரோக்கியம் இருக்கும் வரை அவர்கள் வாலிபர்கள் தான். 100 வயதை அடைந்திருந்தாலும் சரி, அவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அவர்கள் வாலிபர்கள் தான், அவர்கள் வாலிபர்கள் தான். இந்த வாலிப பருவம் என்பது ஹராமிலே கடித்து நாசமாகுவதற்கல்ல, இந்த வாலிப பருவம் என்பது தீனுக்காக செலவு செய்வதற்கு என்பதை மறந்து விடாதீர்கள். உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. அடுத்த மணி நேரம் அல்ல, அடுத்த செகண்டிலே என்னுடைய உயிர் போகலாம், துன்யா முடிஞ்சு அவ்வளவுதான். அடுத்த 1 மணி நேரம் அல்ல, அரை மணி நேரம் அல்ல மௌத்து வருவதற்கு,
மலக்குல் மௌத்தை பார்த்தால் அந்த செகண்டில் நான் மௌத்து முடிஞ்சு துன்யா. மலக்குல் மௌத்தை பார்த்து விட்டால் அடுத்த செகண்டில் நான் மௌத்து துன்யா முடிஞ்சு, அவ்வளவுதான். யாராலும் இந்த கதரை விதியை மாற்ற முடியாது. அடுத்த செகண்டில் நான் யார் என்று எனக்கு தெரியாது. ஹயாத்தா ஜனாசாவா, அடுத்த வக்து அசருக்கு நான் வருவேனே, ஜும்ஆ தொழுகை எனக்கு இருக்கா இல்லையா என்று கூட எனக்கு தெரியாது, அவ்வளவு துன்யா. அப்ப இந்த அற்பமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை யாருக்காக இருக்க வேண்டும்? ரப்புக்காக, ரப்புடைய மார்க்கத்திற்காக எனக்கு இருந்தது என்றால் நான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வீட்டை சீராக்க வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு இல்லையே, நான் சீராக வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு இல்லை. பிறகு எப்படி இருக்கும் நம்முடைய சமூகம்? யோசித்து பாருங்க. ஆனாலும் அரசாங்கத்தில் கை வைக்கிற இஸ்லாமிய சட்டத்தில், இஸ்லாமிய தீனுடைய பணியை செய்வது கிடையாது. ஆனால் இன்னைக்கு டிவி ஆன் பண்ணால இஸ்லாமுடைய சட்டத்தை தான் பேசுகிறார். இஸ்லாமியுடைய சட்டத்தை பேசுவதற்கு யாருக்கும் அர்ஹதை கிடையாது. அவங்க ஜட்ஜாக இருக்கலாம், பல வருடங்கள் ஜட்ஜி நீதிபதிகளாக இருக்கலாம், பல கோர்ட்டுகள் மாறி இருக்கலாம், பல அனுபவம் உள்ளவராக இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய சட்டத்தை பேசக்கூடிய யாராக இருந்தாலும் முஸ்லிம்களுடைய பார்வையில முட்டாள்கள், மட்டையர்கள், வீரர்கள். ஏன்? இந்த சட்டம் என்பது இறைவனுடைய சட்டம், முஹம்மது நபி இயக்கிய சட்டம் அல்ல. அந்த முஹம்மது நபியை நபியாக தேர்வு செய்த அரசுடைய எஜமானுடைய சட்டமே தவிர எந்த மனிதர்கள் மூலமாகவும் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல இஸ்லாமிய சட்டம் என்பது. தலாக்குடைய சட்டத்தில் கை வச்சாங்க. அப்போ முஸ்லீம்கள் ஒரு இடத்துல இருந்து சவுண்டு போடுவாங்க. அவங்களுடைய நேரம் முடிந்தா அவங்க போயிடுவாங்க. அடுத்த அமைப்பு வரும், அவங்களும் முஸ்லீமும் தன்னை சொல்லிக்குவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருந்து சவுண்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் போய்க்குவாங்க. இதுதானே இவங்களால செய்ய முடியும் என்ற அலட்சியம் சகோதரர்களே. இந்த அலட்சியத்தால் தலாக் ஒரு சட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்த பெண்ணு சட்டம், அடுத்த கள்ள தொடர்பும் எந்த தப்பும் கிடையாது. ஓரினை செயல் மார்க்கம் எதெல்லாம் தடை செய்யுதோ, மார்க்கம் எதெல்லாம் ஹராம் 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 இருக்குதோ அதை தான் இப்ப கை வச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்தது என்ன? பள்ளிவாசல் முட்டாள் முஸ்லிம் மார்க்கத்தை படிக்காதவன், அவன் பள்ளிவாசல் தேவையில்லை என்று சொன்னால் அறிவாளிகள் என்ன செய்ய வேண்டும்? மார்க்க அறிஞர்களை, மேதைகளை, டெல்லியில் எத்தனை மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஒரு சபையை அமர வைத்து பள்ளிவாசலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொல்லி தீர்ப்பு, இஸ்லாமிய சட்டத்தை கேட்க வேண்டும் என்று தவிர உங்களுடைய தீர்ப்பு எங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுடைய இனி ஏதாவது பள்ளியிலே ஒரு செங்கலை தூக்கி பாருங்கள், அடுத்த முஸ்லிமுடைய நிலைமை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். காரணம், எங்களுடைய வீட்டை சூறையாடினால் கூட நாங்கள் அமைதியாக இருப்போமே தவிர அல்லாஹ்வுடைய வீட்டை ஒரு சுண்ணாம்பை சுரண்டுவதற்கு கூட யாருக்கும் தகுதி கிடையாது. காரணம், இது அரசுடைய அதிபதியுடைய இல்லம். இது ஒரு முஸ்லிம் பேசுகிறார் என்பதற்காக அதை டிவியிலே கொண்டு வந்து அதற்கு ஒரு தீர்ப்பு நாள் சொல்லக்கூடிய நாள் என்று இவர்கள் போடுகிறார் என்றால் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை. இன்னைக்கு நாடு, இந்திய நாடு நாசமாகிவிட்ட சகோதரர்களை. கள்ள தொடர்பு தப்பு கிடையாதாம். இந்த கள்ள தொடர்புனால செய்தியை திறந்தா தாய் தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொண்டு விட்டு சிறையில் இருக்கிறார். 3 மாத குழந்தையை கழுத்து நெசித்து தன்னுடைய தந்தை கொலை செய்த சம்பவம். இஸ்லாமிய சட்டம் தான் தீர்வு. கொலைக்கு கொலைதான். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவகாசம் அளிக்கப்படும். சவுதி அரேபியாவிலே கொலை செய்தால் எதற்கென்ற ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதற்காக. மறாவது நாள் மக்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் தலையை சீவப்படும். எதற்கு சீவப்படுகிறது? கொலை செய்தால் ஒரு கொலைதான் தண்டனை, யாராக இருந்தாலும் சரி. சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான் இப்னு அப்துல் அசீஸ் ஹஃபிதஹுல்லாஹ், அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பிறரை கொலை செய்து விட்டார். கேட்கப்படுகிறது, மன்னரே, கொலை செய்தது உங்களுடைய உறவினர் என்ன செய்வது? என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்பது தவறு என்றார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் என்னவோ அதை நிறைவேற்ற வேண்டுமே தவிர உங்களுடைய சொந்த மண்டை விட்டார் என்று பேசுவதை தவறு, அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். இதான் இஸ்லாமிய சட்டம். அது யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருநாளும் கையை வெட்டுவேன், என்னுடைய மகள் ஈரக்கொலை சொர்க்கத்தின் தலைவி என்று நான் பார்க்க மாட்டேன் என்றார்கள். அப்ப உலக மக்கள் அனைவருக்கும் தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான்.
அதிலே சட்டத்தை கை வைப்பதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய பலகீனம் என்ன? நம்ம மார்க்கத்தை நம்மளும் பின்பற்றுவதில்ல, மக்களுக்கும் சொல்றதில்ல. வாலிபர்கள் யாரோ எப்படியோ போனா என்ன, என் வாழ்க்கை ராகத்தா இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் போதும் சொல்லி சுயநலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ சொல்ல முடியுமா? என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மகன் என்னுடைய மகள் தவறு செய்கிறார்களே, அண்டை வீட்டாளன் தவறு செய்கிறானே, முஸ்லீம் அல்லாதவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று ஒரு முறையாவது சொல்லி தப்பித்துக் கொள்வோமே என்ற எண்ணம் இருக்கிறதா என்றால் அதெல்லாம் நமக்கு இல்லை. காலையில் எழுச்சமா, ஏதோ ஃபஜ்ர் தொழுதமா, வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, நைட்டு வந்தோமா, ஒரு இடத்த வாங்கினோமா, வீடை கட்டமா, இனி 10 வீடை கட்டமா, வாடகை கூட்டமா, அப்படியே சொத்துக்கள் எல்லாம் சேகரிச்சு ஒரு நாள் மௌத்து வந்தோமா போனோமா, இது என்ன வாழ்க்கை? அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? எதற்கல்ல ஆயுளை தந்திருக்கிறான், எதற்கல்ல பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்? அடிப்படை எல்லாத்துக்குமே தீன் 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 தான். வாழ்க்கையை கொடுத்தது அல்லாஹ். எதற்கு தந்தான்? தீனுக்கு செலவு பண்ணு வாழ்க்கைய. பொருளாதாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கு, பெரிய கோட்டையில வாழ்றதுக்கல்ல, தீனுக்கு செலவு பண்ணு. எல்லாமே தீன் தான். இல்லை என்றால் மறுமையில் மிகப்பெரிய கை சேதம். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சம்பவத்தை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த இந்தியாவுடைய சட்டம் எல்லாம் குப்பை சோழர்கள், குப்பை சட்டம். ஆசிஃபாவை கொலை செய்தார்கள், அநியாயமாக அக்கிரமமாக உலகமே கொந்தளித்தது. என்னாச்சு? இப்ப யாராவது ஏதாவது கேட்கிறாங்களா? அவனை கொண்டுட்டீங்களா கேட்கிறாங்களா? கிடையாது. சிறைச்சாலை, நல்ல நல்ல வக்கீல் வச்சா 2 மாசம் 3 மாசம் ஒரு ஜாமீன்ல வந்துருவான். மீண்டும் வந்து இதை போன்ற பல குழந்தைகளை கொலை செய்யத்தான் செய்வான். நடக்குமா இல்லையா? அவனை 7 பேர்த்தின் நடு ரோட்ல வச்சு தலையை வெட்டி பாருங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுங்க, மீடியால லைவா போட்டு காட்டுங்க, மற்றவன் செய்வானாக? செய்ய மாட்டான். அப்போ தன்னுடைய கட்சிக்காரன் என்றால் அவனை விடுதலை செய்வது, மற்றவர்கள் அவனை கைது செய்வது, இது நீதமற்ற அரசாங்கம் தான். எல்லாமே சட்டமும் குப்பை, நீதமும் குப்பை என்றால் அதுக்கு தீர்வு யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிமுக்கு மட்டும் தரவில்லை, உலக மக்கள் அனைவருக்கும் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த தூதரை உலகத்திற்கே ஒரு கிஃப்டாகத்தான் அனுப்பியிருக்கிறோம். அந்த தூதரை புரிந்து கொண்டார் மகாத்மா காந்தி, அந்த தூதருடைய தோழரை புரிந்து கொண்டார் மகாத்மா காந்தி. அதனால மகாத்மா காந்தி சொன்னார், உமருடைய ஆட்சி இந்த இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்தியா அமைதியுடன் வாழும் என்றார். இது சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் மகாத்மா கொல்லப்பட்டார். மகாத்மா குர்ஆனை படித்தவர், அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லை. ஹதீஸை படித்தவர், முஹம்மது நபியை போன்ற ஒரு மனிதர் கிடையாது என்றார்கள். அந்த முஹம்மது ஏற்றிய அந்த சட்டமும் முஹம்மது உருவாக்கிய அந்த சமுதாயமும் உலகத்திலே வந்தது கிடையாது என்றார்கள். உலகத்தில் அதை போன்று ஒரு உத்தமர்கள் வந்தது கிடையாது. உமருடைய ஆட்சி இந்த பூமியில இங்க அமெரிக்கா கிடையாது, ஜப்பான், சைனா, ரஷ்யா அல்ல, இந்த இந்தியாவிலே உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சியை அமல்படுத்தினால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்றால் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எதை கொண்டு ஆட்சி செய்தார்கள்? குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் ஆட்சி செய்தார்கள். மகாத்மா காந்தியும் அதைத்தான் சொல்கிறார், குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து இந்த பூமியிலே ஆட்சி செய்யுங்கள், இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் மன நிறைவுடன் வாழ்வார்கள். அன்பிற்குரிய சோழர்களே, நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு நான் செல்வந்தனாக வேண்டும் என்பது ஒரு பக்கம், நான் கல்வியாளனாக ஆக வேண்டும் என்பது ஒரு பக்கம். என்னுடைய குறிக்கோள் நோக்கம் இஸ்லாத்திற்காக நான் பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். என்னுடைய லட்சியம் இஸ்லாத்திற்காக நான் உயிரை சிந்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்த உயிரை இஸ்லாத்துக்காக கொடுக்க தயார் என்ற நிலைமை நமக்கு மத்திய அந்த சிந்தனை வந்தால்தான் நம்முடைய நாவனுடைய பொருளாதாரம், வியர்வை அனைத்துமே மார்க்கம் 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 என்று இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட போலியான சட்டத்தை ஒழித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சட்டத்துக்கு கீழ் மக்களை வாழச் செய்ய முடியும். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சு பாருங்க, சிறிய வயது வாலிபர், அவருக்கு எழுமோ 60 வயசு 50 வயசு எல்லாம் ஆகவில்லை, வாலிப பருவம். வியாழக்கிழமை நைட் அவங்களுக்கு நிக்காஹ் திருமணம் நடைபெறுகிறது, வியாழன் இரவு திருமணம் நடைபெறுகிறது, வெள்ளிக்கிழமை காலையிலே உஹதுடைய போருக்குண்டான அழைப்பு, ஹய்யா அலல் ஜிஹாத், ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அல்ல,
அந்த அழைப்பு எப்போ வந்து கூட முஸ்லிம்களுக்கு இன்னும் நேரம் வந்துட்டு ஜும்ஆவுக்கு வர்றதுக்கு. ஹய்யா அலல் ஜிஹாத், போருக்காக வாருங்கள். எதுக்கு வாங்க? போருக்காக வாருங்கள். ஹய்யா அலல் ஜிஹாத். ஹய்யா அலல் ஸலாவுக்கும் ஹய்யா அலல் ஜிஹாதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? ஹய்யா அலல் ஸலா என்றால் நேரத்தை கொடுக்க வாருங்கள். ஹய்யா அலல் ஜிஹாத் என்றால் உயிரையே கொடுக்க வாருங்கள். ஓடோடி வந்தார்கள். திருமணமாய் ஒரு நாள் கூட ஆள சகோதரர்களே, ஒரு இரவைத்தான் கழித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு இரவைத்தான் கழித்திருக்கிறார்கள். இந்த சப்தத்தை கேட்டவுடனே எடுத்து கவச ஆடையை அணுகிறார்கள். சாதாரண ஆடை அல்ல, போருக்கு செல்லக்கூடிய அந்த கவச ஆடையை எடுத்து அணுகிறார்கள். மனைவிடத்தில் சொல்கிறார்கள், அழைப்பு வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அழைப்பு வருகிறது, என்னை விட்டுவிடு என்று சொல்லி எழுந்து அந்த ஆடையை அணிந்து கொண்டு ஓடோடி வந்து ஓதுடைய முதல் சஃபிலே நிற்கிறார்கள். வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் சஃப்ல நிற்கும் போதே ஒரு துஆ செய்வார்கள். என்ன துஆ? யா அல்லாஹ், நீ கொடுத்த உயிரை நான் உனக்காக கொடுப்பதற்காக நிற்கிறேன். என்னுடைய உயிர் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே சென்று விட வேண்டுமே தவிர நான் ஹயாத்தாக வீடு திரும்பக்கூடாது. நான் ஜனாசாவாகத்தான் வீடு திரும்ப வேண்டுமே தவிர நல்ல ஆரோக்கியமான முறையில் வீடு திரும்பக்கூடாது. நீ கொடுத்த உயிரை எடுத்துக்கொள் என்று சொல்லிதான் சஃபில துஆ செய்துவிட்டு நிற்பார்கள். இன்னொரு துஆ பார்த்தீர்களா? இந்த சஹாபி உஹதுடைய யுத்தத்திலே சஃபிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. அபூ சுஃபியானை பார்க்கிறார்கள். ஓடி சென்று அபூ சுஃபியானை கீழே தள்ளி வாளை எடுத்து தொண்டையில வைக்கிறார்கள். ஃபഖர்ர ஸைகா, வாளை எடுத்து தொண்டையில வைத்து கேட்டார்கள், அபூ சுஃபியான், முஸ்லிமாக வாழ்கிறாயா, முஷ்ரிக்காக மௌத்தாகிறாயா சொல் என்று சொல்லி. அபூ சுஃபியான் பயந்து நடுங்கி, யா மஅஷரல் குரைஷ், குரைஷ் கூட்டங்களை என்னை காப்பாற்றுங்கள் என்று கூற குரைஷ் அடிமைகள் ஓடோடி வந்து ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி வீசி விடுகிறார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போரிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மைதானத்திலே வேற ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். போரிலே கலந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். வானத்தை பார்க்கிறார்கள். வானத்தை பார்த்தால் அப்படியே ஒரு சம்பவம் நடைபெறுவதை அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஅய்துல் மலாயிகா தக்ஸிலு ஹந்தலா பைன ஸமாஇ வல் அர்த் ஃபீ ஸிஹாஃபில் ஃபித்தா. அல்லாஹ் எனக்கு காட்டுகிறான், சொர்க்கத்துடைய வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே சொர்க்கத்துடைய வெள்ளி பாத்திரத்தால் ஹந்தலா அவர்கள் குளிப்பாட்டப்படுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கூறுகிறார்கள். அப்ப என்ன தெரிகிறது? ஷஹீதா அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக கொடுத்த காரணத்தால் அவருக்கு குளிப்பாட்டுவது மனிதர்கள் அல்ல, மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடம் இருக்கக்கூடிய கண்ணியமான மலக்குமார்களை வைத்து குளிப்பாட்டுகிறான் என்றால் நோக்கம் என்ன? இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை தன்னுடைய கண்ணுக்கு முன்பதாக பார்த்தார்கள். நம்ம வாழ்க்கையிலே இஸ்லாம் இல்ல, என்னுடைய குடும்பத்தை நான் சீராக மாட்டேன் என்ற சுயநலம் என்று நமக்கு மத்தியிலே வந்ததோ அன்றே மார்க்கத்தை இந்த பாசிசம் கை வைக்க ஆரம்பித்து விட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுவோம், நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்றுவோம். நம்முடைய குறிக்கோள் நோக்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தானே தவிர வேற எதுவும் இல்லை என்ற சிந்தனைக்கு வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله الواحد القهار والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சத்தியமிட்டு சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது அல்லாஹ்விற்கு அறவே கிடையாது. மனிதருடைய எல்லா தேவைகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பாற்பட்டவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலயன்சுரன்னல்லாஹ மயன்சுருஹ். யார் என்னுடைய மார்க்கத்திற்காக பாடுபடுவார்களோ, என்னுடைய மார்க்கத்திற்காக உழைப்பார்களோ, சத்தியமாக அவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சத்தியமாக அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் என்னுடைய மார்க்கத்திற்காக உதவி செய்தால் நானும் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுடைய பாதங்களை இந்த பூமியிலே நான் நிலைநிறுத்த செய்வேன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நாம் அனைவரும் மாறிவிட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால் இந்த பூமி அமைதியான பூமி, இஸ்லாத்தை பின்பற்றி மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் மார்க்கத்துடைய பணியாளர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் மாற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஸஃப்புடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சாரல்லாஹ் கமா قال عيسى ابن مريم للحواريين من انصار الى الله قال الحواريون نحن انصار الله. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக மாறிவிடுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சீடர்கள், பணியாளர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் நாங்கள் என்று கூறினார்களோ அதே போன்று நீங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறி ஆகிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து வாக்களிக்கிறான். நம்மை பார்த்து ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணையுடைய உள்ளத்தையும் தட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய வாக்கு ஏதோ அரசியல்வாதியுடைய வாக்கு அல்ல. இன்று சொல்வார்கள் நாளை மக்களை கோமாளிகளாக மாற்றி விடுவார்கள், அதனால் அரசியல்வாதியுடைய நோக்கமே அதுதான். ஆனால் உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய, வான பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா இஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிஹிம். முன்பு வந்த மக்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை படித்து பாருங்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்ததை போன்ற ஆட்சி அதிகாரத்தை இந்த உலகத்திலே அல்லாஹ் யாருக்குமே கொடுத்ததில்லை. ஃபஸഖர்னா லஹு ரிஹ், காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். அவருக்கு வாகனம் அவசியம் கிடையாது. படைப்பினங்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். மிருகங்கள், பறவைகள் பேசக்கூடிய இந்த பேச்சுகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விலகிக் கொள்வார்கள் முழுமையாக. அல்லாஹ் கொடுத்த ஆட்சி அப்படிதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவிற்கு செல்கிறார்கள், மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள், பல யுத்தங்களை சந்தித்தார்கள். மக்காவுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் அல்லாஹ் கொடுத்தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் கொடுத்தார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் முறையாக ஈமான் கொண்டு மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தால் முன்பு வந்த மக்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தோமோ அதே போன்ற ஆட்சி அதிகாரங்களை உங்களுக்கும் நாம் தருவோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பிற்குரியவர்கள் அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அப்போ மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த மார்க்கமாக நம்முடைய வீடு உருவாக வேண்டும், நம்முடைய முஹல்லா உருவாக வேண்டும். பார்க்கக்கூடிய மக்களிடத்தெல்லாம் நாம் அல்லாஹ்வுடைய தீனை சொல்ல வேண்டும், பேச வேண்டும். இதன் மூலமாகத்தான் சகோதரர்களை அல்லாஹ்வுடைய உதவியையும் வெற்றியையும் நாம் பெற முடியுமே தவிர மார்க்கத்திற்காக நாம் பாடுபடவில்லை என்றால் இதை போன்ற கேவலங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தான் இந்த இந்திய அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நாம் அனைவரும் ஆகி இந்த இந்தியா மிக விரைவில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து கூறக்கூடிய, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய மக்களாக இந்த இந்திய அரசாங்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஈமானுள்ள, இறையச்சம் உள்ள நல்ல முஸ்லிமுடைய கரத்திலே இந்த இந்தியாவுடைய ஆட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபத்திலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எல்லா நபிமார்களுக்கும் மத்தியிலே அருகிலே அமரக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள்
உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது பொழிய செய்வானாக. உலக மக்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்படுகிறார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு உதவி செய்வானாக. நாம் இழந்த பாபர் மஸ்ஜிதையும் பைத்துல் முகத்தஸையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.